தமிழ் 63 சேனல் நேயர்களே, ஜோதிடம் சம்பந்தமான இன்னும் பல நல்ல தகவல்களை பெற தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பின்பற்றி வாருங்கள். வணக்கம். இன்று ஜோதிட சம்பந்தமான பதிவில் நாம் பார்க்க இருப்பது சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் என்பது நம் வாழ்வில் மாதம் ஒரு முறை வரக்கூடியது. சந்திராஷ்டமம் மனிதனை எவ்வாறு பாதிக்கிறது, சந்திராஷ்டம நாள் மனிதனுக்கு எத்தகைய பாதிப்பை தருகிறது என்பதை முழுமையாக பார்க்கலாம். சந்திராஷ்டமம் மனிதனை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன் சந்திராஷ்டமம் என்றால் என்ன என்பதை முதலில் பார்த்து விடுவோம். நமது ஜனன ஜாதகத்தில் சந்திரன் நின்ற இடத்திற்கு, அதாவது ராசிக்கு கோச்சாரத்தில் 8ஆம் இடத்தில் சந்திரன் வரும்போது அன்றைய நாளை நாம் சந்திராஷ்டமம் என்கிறோம். சந்திராஷ்டமம் ஒவ்வொருவருக்கும் மாதத்திற்கு 2.25 நாட்கள் இருக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த ராசியிலிருந்து 8ஆம் பாகவத்தில் சந்திரன் செல்லும் போது, உதாரணமாக மேச ராசியில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார் என்றால் மேச ராசிக்கு 8ஆம் வீடான விருச்சிகத்தில் கோச்சாரத்தில் சந்திரன் செல்வது சந்திராஷ்டமம் என்கிறோம். சந்திராஷ்டம காலத்தை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வளர்பிறை சந்திராஷ்டமம், 2 தேய்பிறை சந்திராஷ்டமம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் வளர்பிறை சந்திராஷ்டமத்தில் சந்திரன் ஒளியோடு இருப்பதால் நமது மனம் பெரியதாக பாதிக்கப்படாது. ஆனால் தேய்பிறை சந்திராஷ்டமத்தில் நமது மனம் பாதிப்படைவதை உணரலாம். அதிலும் குறிப்பாக சனி, ராகு, செவ்வாய் போன்ற பாவ கிரகங்களின் தொடர்பை பெற்று 8இல் மறையும் போது மிகவும் சஞ்சலமான மனம் இருப்பதை உணர முடியும். அப்படிப்பட்ட இணைவு பார்வையோடு சந்திராஷ்டமம் வரும் காலத்தை நாம் மிகவும் கவனமாக கையாள வேண்டும். அதே சமயம் குரு சுக்கிரன், தனித்த புதன், குரு சுக்கிரன் தொடர்புடைய நாட்களில் சந்திரன் 8இல் வரும்போது பெரிய அளவில் பாதிப்பில்லாமல் சந்திரனே ஒளியோடு பௌர்ணமி சந்திரனாக, வளர்பிறை சந்திரனாக இருக்கும்போது பெரிய பாதிப்பு இல்லாமல் இருப்பதையும் உணர முடியும். ஆகையால் சந்திராஷ்டம காலத்தில் வளர்பிறையா தேய்பிறையா என்பதை அறிந்தும் நாம் செயல்பட வேண்டும். குறிப்பாக தொழில் தொடங்குபவர்கள், புதிய முயற்சிகளில் கையெழுத்து இடுபவர்கள், புதிய தொழில் ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடுபவர்கள், தொலைதூர பயணம் செய்ய நினைப்பவர்கள், இவைகளை தவிர்ப்பது அல்லது ஒத்திவைப்பது மிகவும் இந்த காலகட்டத்தில் இது போன்ற புதிய முயற்சிகளை எடுக்காமலும் சந்திராஷ்டம காலகட்டத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இது போன்ற காரியங்களில் ஈடுபடுபவர்கள் சந்திராஷ்டம காலத்தை தவிர்த்து செயல்படுவது வாழ்வில் சிறப்பை ஏற்படுத்தும். நாம் சந்திராஷ்டம காலங்களில் நமக்கு ஏற்படும் புதிய நண்பர்களின் அறிமுகங்கள், புதிய செயல்பாடுகள், அறிமுகமாகும் நபர்கள் பிற்காலங்களில் நமக்கு ஏதோறும் ஒரு வகையில் எதிராக செயல்படுவதை நாம் உணர முடியும். அதே போல் சந்திராஷ்டம காலகட்டத்தில் நாம் எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் பிற்காலத்தில், அதாவது 6 மாதம் கழித்தோ, 1 வருடம் கழித்தோ அல்லது 2 வருடம் கழித்தோ அந்த தொழிலில் அந்த நபர்களால் பிரச்சனைகள், இடையூறுகளை ஏற்படுவதை நாம் ஜோதிடத்தில் நம்பிக்கையுள்ளவர்கள் அதை கண்காணித்து பார்த்தால் அதை உணர முடியும். குறிப்பாக சந்திராஷ்டம காலகட்டத்தில் கல்யாணம், சுப நிகழ்ச்சிகள், புதுமனை புகுவிழாக்கள், பெண் பார்க்க போவது, மணமகன் மணமகளை பார்க்க போவது, மணமகள் மணமகனை பார்க்க போவது, தொலைதூர பயணங்களுக்கு திட்டமிடுவது, இதை போன்று எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிகளையும் செய்யாமல் இருப்பது வாழ்வில் சிறப்பை தரும். சந்திராஷ்டம காலகட்டத்தில் கூடியமான வரை கோபத்தை குறைத்து கொண்டு அமைதியாகவும், மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் அமைதி காத்து கோபத்தை குறைத்து கொண்டு இருப்பது சந்திராஷ்டம காலத்தை சிறப்பாக கடத்தி செல்ல நமக்கு சிறந்த வழியாக இருக்கும். சந்திராஷ்டம காலத்தில் நமக்கு இஷ்ட தெய்வத்தை பூஜித்து வந்தால் நன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக 2.25 நாட்கள் இருக்கும். 2.25 நாட்களில் உங்கள் நட்சத்திரத்தில் சரியாக 17வது நட்சத்திரத்தில் சந்திரன் செல்லும் போது மிகவும் மனது சஞ்சலமாக இருக்கும். பொதுவாக புதிய தொழில், புதிய முயற்சிகள், புதிய ஒப்பந்தங்கள், எந்த ஒரு புதிய விஷயங்களையும், வீடு கட்டுதல், புதுமனை புகுவிழா, திருமண நிகழ்வுகள், திருமணத்திற்கு பெண் பார்க்க செல்வது, இதை போன்ற நிகழ்ச்சிகளை பொதுவாகவே சந்திராஷ்டம காலங்களில் தவிர்ப்பது மிகவும் நல்லது.